வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலா ராசியை பற்றி. துலா ராசிக்காரங்க நீங்கள் இயல்பாகவே சமாதானத்தை விரும்புகிறவங்களாக இருக்கீங்க. சண்டை வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மனசு உங்களுக்கு அதிகமான ஆசையை வச்சுருக்கீங்க. அதனால தான் நீங்கள் பல நேரங்களில் உங்கள் மனசை விட மற்றவர்கள் மனதை முன்னிலைப்படுத்துகிறீங்க. அந்த நல்ல குணத்தையே இப்போது ஒரு உறவு பாசம் அப்படிங்கிற பேரில் மெதுவாக பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. இந்த உறவு உங்களை காயப்படுத்தும் விதத்தில் நடக்காது. அதுவே அதனோட புத்திசாலித்தனமாக இருக்குது. மென்மையாக பேசுவாங்க, புரிதல் இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு முடிவுலையும் உங்களை ஒரு படி பின்னால் நிறுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீ அமைதியாக இருந்தால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல நல்ல அறிவுரை போல் தோன்றும். ஆனால் காலம் செல்ல செல்ல அது உங்கள் குரலை மௌனமாக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் உறவுகளில் சமநிலை கொடுப்பது. பெறுவது சமமாக இருக்கணும். ஆனால் இந்த உறவு மட்டும் கொடுப்பது உங்கள் பக்கம் அதிகமாக இருக்கும். நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க, நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள், நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. ஆனால் அதே அளவுக்கு புரிதல் உங்களுக்கு திருப்பி வராது. இந்த உறவு யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் நல்ல மனசை தவறாக பயன்படுத்தி கொள்கிற ஒருத்தர் தான். அவர் நண்பராக இருக்கலாம், குடும்பத்தில் மிக நெருக்கமான நபராகவும் இருக்கலாம், சிலருக்கு காதல் உறவாக இருக்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் ஒன்று மட்டும் ஒரே மாதிரி உங்களை நல்லவனாகவோ நல்லவளாகவோ வைத்து கொள்ள உங்களை உணர்ச்சிகளை தள்ளி வைப்பது தான். துலா ராசிக்காரங்க நீங்கள் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ரெண்டு பக்கமும் சமமாக பார்க்க முயற்சி பண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்க. ஆனால் அந்த உறவு உங்களுடைய புரிதலை பலவீனமாக நினச்சிக்கிட்டு நீங்கள் எப்போதும் எல்லாரையும் சமாதானப்படுத்த தான் நினைக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுது. உங்கள் உணர்ச்சிகளை மற்றதாக மாற்றுது. சில நேரங்களில் நீங்கள் மனம் திறந்து பேச நினைச்சாலும் இப்போ இதை பேச வேண்டுமா அப்படிங்கிற பதில் வரும். ஆனால் நீங்கள் பேசாமல் இருப்பீங்க. அந்த பேசாத வார்த்தைகள் நாளடைவில் மனசுக்குள்ளே பாரமாக மாற்றும். அமைதி இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது. வேலை, குடும்பம், நட்பு எங்கே இருந்தாலும் துலா ராசிக்காரங்க தான் நடுவில் நிற்பாங்க. எல்லாத்தையும் இணைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இந்த உறவு அந்த நடுவில் நிற்கும் தன்மையை உங்களுக்கு எதிராக மாற்றும். நீங்கள் எல்லாருக்கும் நல்லவன் தான் அப்படிங்கிற வார்த்தையை மெதுவாக குற்றச்சாட்டாக மாற்றும். துலா ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் ஒரு உணர்வு உங்களுக்கு உருவாகும். நான் எல்லாருக்கும் சமநிலையை தேடுறேன், ஆனால் எனக்கு சமநிலை கிடைக்குதா? இந்த கேள்வி உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா அது உங்களுக்கு உள்ளுணர்வு கொடுக்கும் ஒரு சின்ன எச்சரிக்கைன்னு நீங்கள் நினச்சிக்கணும். இந்த உறவு உங்களை இழக்க விரும்பாது, ஆனால் உங்களை முழுமையாக மதிக்கவும் மாட்டாது. நீங்கள் எல்லை போட முயற்சி செய்தால் நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொல்லப்படும். உண்மையிலேயே நீங்கள் உங்களை புரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். நட்சத்திரங்கள் இப்போது துலா ராசிங்கருக்கு சொல்வது ஒன்று தான். அமைதி அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சியை அடக்க வேண்டாம். சமாதானம் என்பதற்காக உங்கள் உணர்ச்சிகளை மறைக்கவும் வேண்டாம். வரும் நாட்களில் நீங்கள் மெதுவாக பேச தொடங்குவீங்க. சண்டைக்காக அல்ல, உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அந்த நேரத்தில் தான் யார் உண்மையாக உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க, யார் உங்களை அமைதியாக வசதியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்க போகுது. துலா ராசிக்காரங்க உண்மையான ஒரு சமநிலையை தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. போலியான உறவு உங்களை மட்டுமே வளைத்து கொள்ளும். இந்த ரெண்டோட வித்தியாசத்தையும் இனி உங்கள் மனசு தெளிவாக அறிஞ்சு கொள்ள போகுது. அப்படி அறிஞ்சு கொள்றதுனால உங்கள் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே நன்மைகள் மட்டுமே நடக்க போகுதுன்னு சொல்லலாம். துலா ராசிக்காரங்க நீங்கள் யார்கிட்டையுமே உடனே கோபமாக காட்ட மாட்டீங்க. உங்களை காயப்படுத்தினாலும் அவங்க மனநிலையை தான் இப்படி சொன்னாங்க அப்படின்னு அவங்களுக்கே காரணம் தேடுவீங்க. அந்த உயர்ந்த மனசை சிலர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை பொறுமையானவர்கள் இல்லை, எதையும் சகித்து கொள்பவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த உறவு உங்களை நேரடியாக கட்டுப்படுத்தாது, ஆனால் மெதுவாக உங்கள் முடிவுகளை மாற்ற தொடங்கும். நீங்கள் எதையாவது செய்ய நினச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் தேவையா, அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் விருப்பங்களை பின்னுக்கு தள்ளுவாங்க. நீங்கள் வாதிக்க மாட்டீங்க, அமைதியாக ஒத்துக்கொள்வீங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய வெற்றியாக மாறும். துலா ராசிக்காரங்க அழகும் சமநிலையும் மிக மிக முக்கியமாக நினைக்கக்கூடியவங்க. உறவிலும் அதையே எதிர்பார்ப்பீங்க. ஆனால் இந்த உறவில் வெளியில் மட்டும் அழகு இருக்கும், உள்ள சமநிலை இருக்காது. பேசும் வார்த்தைகள் மென்மையாக இருந்தாலும்
செயல்களில் அக்கறை குறைவாக இருக்கும். அதை உணர்த்தும் நீங்கள் அமைதியாக இருந்து விடுவீங்க. சில நேரங்களில் இந்த உறவு உங்களை அதிகமாக யோசிக்கிறாய் அப்படின்னு சொல்லி உங்கள் உணர்ச்சிகளை தள்ளி வைக்குது. நீங்கள் மனசு திறந்து பேச வந்தால் அது தேவையில்லாத விஷயம் போல் மாற்றப்படும். அதனால தான் பேச வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் பேசாமல் இருப்பது பாதுகாப்பு போல தோன்றும். உங்கள் அமைதியை வசதியாக நினைக்கிற ஒருத்தர் துலா ராசியினர். நீங்கள் ஒருவருக்காக நிறைய விட்டு கொடுத்தாலும் அதை கணக்கில் வச்சுக்கொள்ள மாட்டீங்க. ஆனால் அந்த உறவு நீங்கள் கேட்ட ஒரு சின்ன விஷயத்தை கூட பெரிதாக ஆக்கும். அந்த வேறுபாடு உங்கள் மனசை மெதுவாக காயப்படுத்தும். வேலை கூட, வீடு கூட, உறவுகள் கூட, எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் சமாதான தூதர். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் சாந்தி குறைஞ்சிச்சு அப்படின்னா அதை கவனிக்க யாருமே முன்வரவே மாட்டாங்க. அந்த உணர்வு தான் இப்போது உங்களுக்கு மெதுவாக பெருகி வருது. இந்த காலகட்டங்களில் துளாராசிக்காரங்களுக்கு ஒரு தெளிவு வரணும். அது என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே திருப்திப்படுத்த முடியாது, எல்லாத்துலேயும் சமமாக வச்சுக்கொள்ளவும் முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப 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 நல்லது நடக்கக்கூடிய காலங்களும் வரும். இந்த புரிதல் வந்ததும் நீங்கள் மெதுவாக மாற தொடங்குவீங்க. அதிகமாக பேசாமல் தேவையான இடத்துல மட்டும் உறுதியான வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க. அந்த மாற்றம் சிலருக்கு பிடிக்காது, ஆனால் அது உங்களுடைய மனதுக்கு அமைதியை கொடுக்கும். நட்சத்திரங்கள் துலா ராசிக்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று: உங்கள் அமைதியை மதிக்கும் உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் நிலைக்க வேண்டும். உங்கள் அமைதியை சுமையாக மாற்றும் உறவுகளை விட்டு விடுவது ரொம்ப ரொம்ப தவறே கிடையாது. வரும் நாட்களில் நீங்கள் உங்களை தேர்ந்தெடுக்கும் சூழ்நிலை வரும். அந்த தேர்வு கடினமாக தோன்றினாலும் அதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய நிம்மதி அளவிட முடியாததாக இருக்க போகுது. துலா ராசிக்காரங்க, உண்மையான உறவை உங்களை அமைதியாக வச்சுருக்கும். போலியான உறவு உங்களை எப்போதும் குழப்பத்திலேயே வச்சுட்டு இருக்கும். இந்த உண்மை இனி உங்கள் மனம் தெளிவாக அறிஞ்சு கொள்ளும். உங்கள் சமநிலையை, உங்கள் வலிமையை அதை இழக்கும் இடத்துல எந்த பாசமும் வைக்கிறது நிரந்தரமே கிடையாது. துலா ராசிக்காரங்களுக்கு மற்றவங்களை மகிழ்விக்கிறது அப்படிங்கிறது இயல்பாகவே வருது. அதனால தான் சில நேரங்களில் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்கள் சம்மதிக்கிறீங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கொண்டே உங்களுடைய உள்ள ஒரு சிறிய வருத்தத்தோடு சேர்ந்து கொள்கிறீங்க. அந்த வருத்தங்கள் சேர்ந்து தான் உங்களை ஒரு கணமாக மாற்றுது. துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே நீங்கள் ஒருவர்கிட்ட நெருக்கமாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களால தான் உங்களுக்கு நேரத்தையும் மனசையும் முழுவதுமாக கொடுக்குறீங்க. அதனால தான் அந்த உறவுகள் உங்களை எப்போதுமே இருக்க வேண்டியவர் போல நினைக்க ஆரம்பிக்குது. நீங்கள் இருந்தால் தான் எல்லாம் சரியாக நடக்குது அப்படிங்கிற பழக்கம் அவங்களுக்குள்ளே உருவாகி விடுகிறது. ஆனால் நீங்கள் ஒரு நாள் இல்லாமல் போனால் அந்த அளவு அக்கறை திரும்பி வராது. இந்த உறவு உங்களை விட்டு விலக போகிறது கிடையாது, ஆனால் உங்களை முன்னிலைப்படுத்தவும் மாட்டாது. நீங்கள் கொடுக்கும் அமைதியும் புரிதலும் அவங்களுக்கு தேவையான அளவு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு மற்ற டைமில் உங்களை பற்றி தப்பாக பேசக்கூடிய ஒருத்தராக இருக்கிறாங்க. அதற்கு மேலே உங்களுடைய மனநிலை, உங்கள் சோர்வு எதுவுமே கணக்கில் வராது. துலா ராசிக்காரங்க சில நேரங்களில் ஒரு உறவுகளை குற்றவாளி போல் உணர வைக்க போகிறாங்க. அவங்க நீங்கள் பேசினா நீங்கள் அதிகமாக யோசிக்கிற அப்படின்னு சொல்லப்படுற, பேசவில்லை என்றால் நீ மாறிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியும் நீங்கள் தான் தவறானவர்கள் மேலே தோற்றமளிக்கிறீங்க. இந்த உறவு யார் அப்படின்னு பார்த்தா உங்களை சமாதான குணத்தை சமரசமாக நினைக்கும் ஒருவர் தான். உங்கள் அமைதியை உங்கள் கடமை அப்படின்னு கருதும் ஒருவர். துலா ராசிக்காரங்க, நீங்கள் உண்மையாகவே சமநிலையை விரும்புகிறீர்கள். ஆனால் சமநிலை என்பதற்காக உங்களுடைய உணர்ச்சிகளை ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உண்மையை இப்போது வாழ்க்கை உங்களுக்கு மெதுவாக கற்றுத்தரப்போகுது. உறவுகளில் நீங்கள் தேடும் போது மிக எளிமையானது மரியாதை, பெரிய விஷயங்கள் வேண்டாம், சின்ன புரிதல்கள் போதும். ஆனால் அந்த சின்ன புரிதல் கூட இல்லாத போது நீங்கள் அமைதியாக விலக ஆரம்பிக்கணும். அந்த விலகல் சண்டையோடு வராது, மௌனத்தோடு தான் வரும். இந்த காலகட்டத்தில் துலா ராசிக்காரங்க மனசில் ஒரு தீர்மானம் உருவாகும். எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது, என்னை புரிஞ்சு கொள்ளாத இடத்துல நான் என்னையே இழக்கக்கூடாது. இந்த தீர்மானம் உங்களை கடினமாக மாற்றாது, மாறாக தெளிவாக மாற்றும். நீங்கள் பேசும் வார்த்தைகள் குறையும், ஆனால் பேசும் நேரம் முக்கியமாக மாறும். தேவையில்லாத இடங்களில் இனி உன் சக்தியை செலவிட மாட்டீங்க. நட்சத்திரங்கள் இப்போது துலா ராசிக்கு கிட்ட சொல்கிறக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அமைதியை பாதுகாப்பதே உங்களுடைய வாழ்க்கையுடைய பெரிய வெற்றி. அதனால் எப்பொழுதுமே உங்களுடைய அமைதியை பாதுகாத்து வந்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு உங்களுடையனால தான் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுதே தவிர மற்றவங்கனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் வரப்போகிறது கிடையாது. வரும் நாட்களில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் உறவுகளை மட்டுமே நெருக்கமாக இருப்பீங்க. மற்ற உறவுகள் மீது தானாகவே விலக ஆரம்பிக்கும். அதில் எந்த தவறுமே கிடையாது, அது இயற்கையான மாற்றம். துலா ராசிக்காரங்க, உண்மையான உறவு உங்களை அமைதியாக வச்சுருக்கும், போலியான உறவு உங்களை எப்போதுமே சந்தேகப்படுத்த செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த வித்தியாசத்தை இனி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மனசில் ஒரு தெளிவான இது வரும்.
தெளிவான அமைதி கிடைக்கும். உங்கள் அமைதி உங்களுடைய அடையாளம். அதை இழக்கும் இடத்துல எந்த உறவும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டிங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் வெற்றி அடைந்து முன்னாடி போய்கிட்டே இருக்க முடியும். இந்த மாதிரி சிலர் உங்கள் கூடயே வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் முன்னேறவே முடியாது. அவங்க முன்னேற விடவும் மாட்டாங்க. அவங்கக்கிட்ட இருந்து சற்று விலகி இருப்பது மட்டுமே உங்களுடைய சந்தோஷத்தை மிகவும் அதிகமாக படுத்த போகுது அப்படிங்கிறது தான் இதை இப்போ நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். இனி எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக உங்களை வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.